வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கள்ளக்காதலனோடு ஜாலியாக இருக்கணுமா, அதற்கு கணவன் இடையூறாக இருப்பான். அதனால் நான் கள்ளக்காதலன் உதவியோடு என் கணவனை நான் கொலை செய்தேன் அப்படின்னு இந்த அசாம் மாநில பெண் ரோஹிமா இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த பெரம்பூர் மேட்டர் சூட்கேஸில் அந்த ஆண் பிணம், அப்புறம் தலையை செங்கல்பட்டில் புதைச்சாங்க, அதையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் கை கால் உடல்லாம் ஏதோ ட்ரெயினில் விட்டதாக சொன்னாங்க. பார்க்குறப்ப விசாரிக்கக்கூடிய சமயத்தில் தேனாம்பேட்டை அந்த கால்வாயில் போட்டிருக்கிறாங்க, அதையும் கண்டுபிடிச்சாச்சு. பாடியும் கண்டுபிடிச்சாச்சு. மற்றபடி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த ரோஹிமாவுடைய காதலன் அஸ்ரஃபையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, ரோஹிமா அரெஸ்ட் பண்ணியாச்சு. சுத்தமாக ஒரு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த கொலை கேஸை ரொம்ப தெளிவாக ஒரு டிஜிட்டல் முறையில் இன்றைய ஒரு அந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்முடைய தமிழக போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரே வார்த்தை, அந்த வாக்கு மூலமே நமக்கு மிக அதிர்ச்சிகரமாக இருக்குது. கல்யாணம் ஆகாத ஒரு பெண் சொன்னால்னா பரவாயில்ல. இத்தனைக்கு அந்த ரோஹிமா அப்படிங்கிற அந்த பொண்ணு அஸ்ஸாமில் பொண்ணு, ஆல்ரெடி ஒரு கணவனை கட்டி அவனோடு சேர்ந்து வாழாமல் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அங்கே அசாமில் அப்பா அம்மாட்ட விட்டுட்டு இங்கே தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ ஆல்ரெடி ஒரு கணவன், ஒரு குழந்தை இருக்கு. இங்கே அந்த அமீர் அப்படிங்கிற அந்த ஆளோடு அவரும் அசாம் ஒரு தொடர்பு, கள்ள தொடர்பு ஏற்பட்டு அப்புறம் கணவனாக ஏற்றுக்கொண்டு, அது கள்ள தொடர்பு தானே. ஆல்ரெடி அந்த முதல் கணவனை விவாகரத்து பண்ணல. அப்படிங்கிறப்ப இது கள்ள தொடர்பு தான், இரண்டாவது கள்ள தொடர்பு. அப்புறம் அதை கணவனாக ஏற்றுக்கொண்ட விஷயம். அப்புறம் இருக்கக்கூடிய சமயத்தை அவன் மேலே பலவிதமான ஒரு குற்றச்சுமத்து, அவனுக்கு பல பெண்களோடு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு அது பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அமீர் அப்படின்னு இன்னொரு ஆணுடைய ஒரு கள்ள தொடர்பு. அப்போ இந்த அமீர்கிட்ட அஷ்ரப் அப்படிங்கிற ஒரு கள்ள தொடர்பு. அந்த அஷ்ரப்கிட்ட அமீரை பற்றி எல்லா விளக்கமும் சொல்லக்கூடிய சமயத்தில், அவன் நம்மை கொலை செய்து விடுவதற்கு முன்னால் நான் அவனை கொலை செய்து விட வேண்டும், அதான் அடிப்படை. அதன் அடிப்படையில் போன ஜூன் 3 அறுத்து, இந்த ஆட்டை பள்ளியிடமா அறுத்து பள்ளிட்டு துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைச்சி பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பாகம், தேனாம்பேட்டை குட்டையில் ஒரு பாகம், செங்கல்பட்டு அந்த இதில் ஏரியில் ஒரு பாகம், எல்லாத்தையும் புதைச்சி வச்சு என்ன அந்த பெண் நிம்மதியாகி விட்டாள் அப்படிங்கிறத நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆணுக்கு பலவிதமான துரோகங்கள் இழைத்த பெண்களோட நிலைமை இப்படித்தான் இருக்கும். இது கன்ஃபார்மாக இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. 3-6 சம்பவங்கள், அதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். கள்ளக்காதலனை துணை கொண்டு கணவனை கொலை செய்த அப்படிங்கிற அந்த 3-6 அந்த மேட்ரு தான் ஆரம்பத்தில் ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதான் ரொம்ப இந்தியாவை உலுக்கி போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சம்பவம். பொதுவாக கல்யாணமானதுக்கு பின்னாடி, கல்யாணம் ஆவதற்கு முன்னாடி அப்படின்னு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம். கல்யாணத்துக்கு பின்னால் அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்து கள்ள தொடர்புகள் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் சிதைத்து விடுகிறது, அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறது. அதற்கு ஆண் பலவிதமான துணை இருந்தாலுமே கூட பல பெண்கள் இந்த அளவுக்கு தகாத முறையில் நடந்து கொள்கிறார்கள். அப்படி நினைக்கக்கூடிய சமயத்தில் உண்மையிலே இது வருத்தத்துக்குரிய விஷயம், யோசிக்கக்கூடிய விஷயம்தான். இப்போவே இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா வரும் காலங்களில் எப்படி பெண்களுடைய நிலைமை இருக்கும்? ஒரு நம்பிக்கையாக
கல்யாணம் செய்து அவர்களை வீட்டுக்கு கூட்டி வந்து வாழக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஒரு சாதாரண ஒரு விஷயத்தின் அடிப்படையில் பல பெண்கள் இன்னைக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. வேணும்னே ஒன்றுமே கிடையாது. உப்பு சப்பு புளிப்பு ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வைத்து அதை பெரிதுபடுத்தி கணவனை விட்டு எவ்வாறு விலகுவது அல்லது கணவனை எவ்வாறு நம்மை விட்டு துரத்துவது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான பில்டப்பு, பலவிதமான விஷயங்களை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஒரு பெண் விலகிக் கொள்கிறார். பிறகு அவளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு ஆணுக்கு அவள் மோசம் துரோகம் செய்கிறாளோ அந்த அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை வந்து சுத்தமாக நாசமாக போயிடும். அடுத்து இந்த பாருங்க, ரோஹிமா எடுத்துக்கலாம். அடுத்து அமீர் அப்படிங்கிற ஒரு கணவனை கட்டுறான், அவனை தான் கொலை செய்கிறான். அப்புறம் அஸ்ரப் அப்படிங்கிற ஒருத்த லைனில் வர்றான். இப்படி அடுத்தடுத்து அவ சொல்கிறா, ரோஹிமா யார்கிட்ட சொல்கிறா, அமீர் அப்படிங்கிற அந்த மூணாவது கள்ள புருஷன்ட்ட சொல்கிறான். அதாவது வந்து அஸ்ரப் வந்து பல பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால் வந்து நம்மளும் ஜாலியாக இருக்க முடியாது. இப்போ இவன் மட்டும் பல ஆண்களோடு தொடர்பு இல்லையா? அஸ்ஸாமில் ஒரு ஆண், அமீர் அப்படிங்கிற ஒரு ஆண், அடுத்தது அஸ்ரப் அப்படிங்கிற ஒரு ஆண். இங்கனே 3 தெரியுது. தெரிந்து 3 கண்ணுக்கு தெரியுது, தெரியாமல் எத்தனை யாருக்கு தெரியும்? அதை போல தான் பலவிதமான ஒரு அமீர் அப்படிங்கிற அந்த நபரும் பல பெண்களோடு தொடர்பு இருப்பதாக ரோஹிமா சொல்றார். ஆக வந்து தான் செய்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெண் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், ஆனால் ஆண் அப்படிங்கிறவன் கட்டாயமாக இவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுத்திட்டம், ஒரு ஜனநாயக ரீதி இல்லாத ஒரு கட்டுத்திட்டம், சர்வாதிகாரமான ஒரு கட்டுத்திட்டம் அதை அமைச்சு கள்ளக்காதலோடு நான் ஜாலியாக இருப்பேன், அதற்கு இடையூறாக இருந்தால் கணவனை நான் கொலை செய்வேன். இது எந்த வகையான ஒரு ரீதி, ஒரு மனோ ரீதி அப்படிங்கிறது இப்போதைய பெண்களுக்கு பலவிதமாக இது ஒரு போக்காக அமைந்து விட்டதா அப்படின்னு நம்ம காணத்தோடு. இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்தாச்சு. ஏதோ 1-2 அங்கே இலைமறை காயாக இருக்கக்கூடிய சமயத்தில் நடந்துச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. அடுத்தடுத்து கள்ளக்காதலனை வைத்து கணவனை கொலை செய்த பெண், கள்ளக்காதலனை வைத்து கணவனை கொலை செய்த பெண் சொல்லிவிட்டு ஏகப்பட்ட கொலைகள் இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து ஒரு பெண்ணுடைய ஒரு சைக்காலஜி அப்படிங்கிறது இன்னைக்கு துண்டா தெரிஞ்சு போச்சு. வரும் காலங்களில் இவருடைய நிலைமை வந்து ஆண் எவ்வாறு சமாளிக்க முடியும், இப்படிப்பட்ட பெண்களை கட்டி வரக்கூடிய சமயத்தை அவன் எவ்வாறு நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் வந்தாச்சு. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது கட்டாயமாக வரும் காலங்களில் இதை விட கேவலமாக பல பெண்களுடைய நடவடிக்கைகள் நடத்தைகள் இருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவர்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம், ஆனால் தனக்கென்று வரக்கூடிய சமயத்தில் அது இடையூறாக இருக்கக்கூடாது. கொலை கூட செய்வேன். அந்த காலத்தில் சின்ன வயசில் சொல்லுவாங்க, கொலையும் செய்வாள் பத்தினி அப்படிம்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, கொலையும் செய்வாள் பத்மினி. அந்த பத்மினிக்கு எத்தனை தொடர்போ யாருக்கு தெரியும்? பத்தினியை பத்மினியாக மாற்றிக்க வேண்டியதான். அன்னைக்கு பத்தினி, இன்னைக்கு அவள் பத்மினி, அவ்வளோதான். பத்மினி அப்படிங்கிறப்ப எத்தனை ஆணோடு தொடர்பு இருக்கிறாள் அவளுக்கு தான் தெரியும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வரும் காலங்கள்லாம் ரொம்ப கேவலமான ஒரு சூழல். அதே நேரத்தில் வந்து தன் காதலுக்கு இடையூறு அப்படிங்கிறப்ப கணவனாக இருந்தாலும் நான் கொலை செய்து விடுவேன் அப்படின்னா இப்படிப்பட்ட பெண்கள் பெருகக்கூடிய சமயத்தில் பெண் இனத்தினுடைய ஒரு அந்த கௌரவம், அந்த எதிர்பார்ப்பு, ஆண் இனத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு சரிகட்டப்படும் அல்லது எந்த அளவுக்கு வீணாகி போகிவிடும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆண் சமூகம் வந்து அப்படி உடைச்சு பார்த்துக்கணும். இல்லாவிட்டால் வரும் காலங்களில் வந்து ரொம்ப நம்ம கேள்விக்குறியான பல பெண்கள் தான் உங்களுக்கு மனைவியாக கிடைப்பார்கள். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.